வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரை நம்ம சந்திக்க போகிறோம்னா, சோஷியல் மீடியாவில் பிரபலமாக விளங்கக்கூடியவங்களில் இவரும் ஒருத்தர். அவர்தான். வாங்க பயில்வான் ரங்கநாதன் சார். ஏய் யாரா இது? எது யாரா? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். பூவிலங்குல என்ன பத்தி எழுதுனீங்க இல்ல? என்ன எழுதுனீங்க? என்ன எழுதுனீங்க? லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஆனா நிச்சயமா பாராட்டிருக்கோம். கண்டிப்பா கிடையாது. அடங்க மாட்டியா நீ? எனக்கு சின்ன வயசுல இருந்து புரட்சியாளர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் தண்ணி அடிக்க கூடாது பாலிசியில் அடாப்ட் ஆனவன் நான். அவரோட கொள்கைகளை. ஆமா. டேய் பயில்வானு, நானே உனக்கு குவாட்டர் வாங்கி கொடுத்திருக்கேன், ஏண்டா இப்படி புழுகுற? புரோகிராம் முடிஞ்சதும் ஒரு குவாட்டரை போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி மாடு கழனி தண்ணியே குடிக்கிற மாதிரியே குடிச்சியேடா. கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் எனக்கு எதுவுமே சேரல. பங்காளி இந்தாங்க கத்தி, அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு ரெண்டாக்கிருங்க. எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு சம்பளம், அது இல்லாம மாசம் மாசம் அவர் கொடுப்பாரு. ஏன்னா என் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான். ஏன்னா என் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான். இந்த வார்த்தை என்ன பண்ணலாம்? அவனை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பியா? பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஏன்னா என் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான். மறக்குமா நெஞ்சம்? தெரிக்க வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. இந்த பத்திரிகை தொழிலிருந்து இப்போ பரிணாம வளர்ச்சி பெற்று யூடியூப் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் பத்திரிகையில் சினிமாவில் சம்பாதிச்சதை விட யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டைலாக். நீங்கள் பகவத்கீதை, திருக்குறள் பற்றி சொற்பொழிவு, பட்டிமன்றம் இதெல்லாம் ஒரு 20% தான் பார்க்குறாங்க. இந்த கான்ட்ரவர்சி மேட்டர்ஸ் எல்லாம் 80% பேர் பார்க்குறாங்க. சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. ஏய், அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்காக வெயிட் பண்ணுவார். கமெண்ட்ஸ் பேஜில் என்னைய அருவருப்பா திட்டுறது ஒரு 3 பேர் இருக்கும். ஆனால் 300 பேர் என்னை பாராட்டிருப்பாங்க. மயிறு, நீ அவ்வளவு பெரிய ஆளா? என்னை விட மோசமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வியூஸ் ஏறல. என்னை விட மோசமா பொய் தகவல்களை அண்டா உருட்டுகளை விட்டுறாங்க சில யூடியூபர்ஸ். இதுக்கு தேவையில்லாம திட்டிக்கிட்டு நீ தெளிவா இருந்தா நான் திட்டு போறேனா? நான் தெளிவா தான் இருக்கேன். அப்படியா? பத்திரிகையில் ப்ரோ நியூஸ் நல்லா ஓடுதா, அப்போசிஷன் நியூஸ் நல்லா ஓடுதா? தப்பா ஏதாவது பூதாரமா உருட்டுனா தான் அதை பாக்குறாங்களே தவிர நியாயமா உண்மையை சொன்னா இவன் பாக்குறான். கண்ட ஆளுங்களாம் சல்யூட் அடிச்சு இந்த கையே ஒஞ்சி போச்சு. இப்படி ஒரு உண்மையான ஒரிஜினாலிட்டி கிடைக்கும்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா உங்க பேர் அப்படியே ஜொலிக்குது, பேசப்படுறீங்க அதிகமா. ஆமா இல்லையா? நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நீங்க பல பேரை பத்தி கிசு சொல்லிருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு கிசு நீங்களே சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு எனக்கு 73 வயசு ஆச்சு. இன்னைக்கு கூட என் ஒய்ஃப் என்ன நம்புறது இல்லை. இது உலகமகா கிசு. அதான் ஒரே வரையில் சொல்லிட்டேன். ஓ, இப்ப நீங்க நம்பிக்கை நட்சத்திரமே கிடையாது. கிடையாது. உங்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகம் சொல்றீங்க, கரெக்டா? இங்க 2 பெண் ரசிகர்கள் வந்திருக்காங்க, பெண்கள். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஷோல. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர்வை செல்லக்கூடாதா சாமி? நீங்க ஒரு நடிகர், உங்க கூட நடிக்கிற நடிகைகளும் சக நடிகைகள் ஒரு குடும்பமா பார்க்கணும். உங்க வீட்டு பெண்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சரி, உங்க வீட்டு பெண்களை யாராவது அவதூறா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? மாரியாத்தா மாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். கோவம் வருமா இல்லையா? கரெக்டா கட்டுவிட்டா? அவங்களே வந்து சக மனுஷியா பார்க்காத, ஒரு குடும்ப பெண்ணா பார்க்காத, ஏன் இவ்வளவு அவதூறா வந்து பேசுறீங்க? ஒரு ஊருக்காரன் நானு இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து பேசுறதுக்குன்னு தோணுதுங்களா? நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு செய்தி பொய்ன்னு சொல்லுங்க, நான் அது உண்மைன்னு சொல்லுவேன். எல்லாமே போய் தான். சொல்லுங்க. அந்த மாதிரி நடிகைகள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது எப்படி ட்ரெஸ் போடுறாங்க? பொதுவாக தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஒரு பெண்ணு போகும்போது கும்பிடணும் போல தோணும், அப்படின்னு தோணக்கூடாது. எங்க வீட்டு குடும்ப பெண்கள் ரோட்ல போனா கும்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். அப்படி வந்து உங்களுக்கு தோணுதுங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்தா அப்படி வா அப்படி கூப்பிடலாம் உங்களுக்கு தோணுதுங்களா? சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? அதான் தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்தா வா அப்படின்னு தான் கூப்பிட தோணுதுங்களா? ஆஹா வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் போய் சேரக்கூடாதா சாமி? எம்ஆர் ராதா தெரியுமா உங்களுக்கு? சார் எம்ஆர் ராதா தெரியுமா? கூத்தாடியில ஏன் பின்னால போறீங்கன்னு சொன்னது அவர் தான் சொன்னாரு. கூத்தாடிகள் பின்னால ஏன் போறீங்க? நீங்களும் ஒரு கூத்தாடி. பப்ளு என்னாச்சு? ஏய் இங்க பாரு, இங்க பாரு, என்னாச்சு? பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இதுவரைக்கும் பெரிய ட்ரெஸ் போட்டு நடிச்சது இல்ல. சுவலட்சுமி இதுவரைக்கும் ஆபாசமா நடிச்சது இல்ல. இப்படி நிறைய நடிகளை பத்தி நான் பேசியிருக்கேன். ஐயா ஒரு எல்லாம் ஃபுல்லா நல்ல நல்ல விஷயங்களா வச்சுட்டு கொஞ்சோண்டு கீழே கெட்டதும் வச்சுட்டு நம்ம நாங்க நல்லதும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு வேடிக்கையா இருக்கு. ஒரு பெண்ணோட மானத்தை வந்து போடுறது உங்களுக்கு அது செய்தி, ஒரு விளம்பரம், அது மூலம் வர வருமானம் உங்களுக்கு தேவையா? அப்போ உங்க மனைவி பத்தி உயர்வா பேசுறீங்க, உங்க மகள் மானசீகமா காதல் பண்ணாங்கன்றீங்க. அப்ப நடிகைகளை பத்தி மட்டும் ஏன் அவ்வளவு அவதூறா பேசுறீங்க? ஆமா இல்ல சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? பெண்களா இருந்து எங்களுக்கு ஆவேசம். இது என்ன ஆவேசம்? வேஷம் போடாம இருங்க, ஆவேசம் என்பதுல இருந்து வராது. நீங்க தான் வேஷம் போடுறீங்க. நீங்க தான் மேக்கப் போடுறீங்க. வேஷம் போடுறீங்க, பின்னாடி போடாம போடுறீங்க. ஏலே ஏன் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவன கேடிச்சாடா? நீங்க தான் மேக்கப் போடுறீங்க. வேஷம் போடுறீங்க, பின்னாடி போடாம போடுறீங்க. குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. நீங்க பேர் மட்டும் தான் சார் பைல்வானா இருக்கு, நீங்க ரொம்ப வீக் பர்சனாலிட்டி. பரவாயில்ல. இவன் அவனா இருப்பானோ? அதுதான் இந்த விஷயம். அது என் மனைவிக்கு தெரிஞ்ச போது. ஆஹா இவன் அவனே தாப்பா. நடிகை சொல்றது தாங்க நான் திருப்பி சொல்றேன். ஒரு பொம்பளை வந்து நான் இந்த ரூம்ல பைல்வான் சார் நீங்க வாங்க கேமரா எடுத்துன்னு வாங்க, அதை ஷூட் பண்ணி எடுத்துக்குங்க, என்னோட அந்தரங்க விஷயங்களை பகிரங்கமா யூடியூப்ல போடுங்க அப்படின்னு உங்களை கையோட கூட்டின்னு போறாங்க. நீங்க டார்ச் லைட் எடுத்துன்னு போறீங்க, போயிட்டு அதை கேமரா எடுத்துட்டு ஆதாரத்தோட நீங்க போறீங்க. அப்புறம் என் கௌரவம் அந்த என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பான என்னையா? ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேங்களா? உங்க மேல நாங்க பயங்கர மரியாதை வச்சிருக்கோம். ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு 30 வருஷம் உங்களுக்கு வெந்த புல்ல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். எல்லா நடிகையும் ஒழுங்கா இருங்கன்னு ஏங்க சொல்றீங்க? நீங்க நான் நல்லா பாருங்க, உங்க வீட்டு பெண்களை பாருங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஏன் அடுத்த பெண்கள் பின்னாடி ஃபாலோ பண்றீங்க? அவன் சிக்கி திக்கி தடறி தெரிச்சு ஓடுறான் பாரு. அப்பதான் யார் ஜோக்கர்? ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. அவங்க பண்ணது இழிவுன்னா அவங்கள வச்சு சம்பாதிக்கிறீங்களா? அது அதை விட மகா கேவலம் இழிவான காரியம் இல்லையா? இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் நாம வந்து தலைப்பு வச்சிருக்கோம். ஆமா. அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்ல காட்டி வாழ்வோமா? ஏன் இப்படி காட்டி பின்னாடி தரமா நடந்துக்கிறேன்? முதல்ல மனுஷால புரிஞ்சு கக்கத்துக்க இன்னொரு தடவை அப்படி பண்ண நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? உங்க கடைசி பொண்ணு பத்தி நீங்க சொல்லுங்க. அவங்க யாரை லவ் பண்றாங்க? அதத்தான் நான் கேட்க வந்தேன். அதத்தான் நானும் கேட்க வந்தேன். ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. எஸ். நாக்கு அழுகிரும். எனக்குலாம் அழுகாது. ஏன்னா
எனக்கு மகதாங்க, எல்லாரும் எனக்கு மகதான், அக்கா குழந்தைங்களும் எனக்கு மகள்ங்க தான். அப்ப ஏன் என் உங்க பொண்ணு எனக்கு மகதான். ஆனா இது இருக்கு, நீங்க போய் கேளுங்க. பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இதுதான், நீங்க போய் கேளுங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு வேலை. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். All children are not alike. It happens. நாக்கு அழுகிரும். Maybe that is why she is hiding. I'm not getting married, not right now, not. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? வாயை கொடுத்து மாட்டேனே, என்ன செய்யறது? ஒரு பெண்ணு ஒரு இன்னொரு தான் கூட படிக்கிற பொண்ணுகிட்ட பேசுறது தப்பா? ஷக்கீலா, இவர் குடும்பத்தை பத்தி இப்ப பேசுறப்ப இவ்வளவு சொல்றப்போ ஆவேசமா எப்படி ஒரு பெண்ணை பத்தி இப்ப நீங்க சொல்லாம உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லையா? அப்ப எனக்கு என் பொண்ணு இல்லையானா? ஊர் உலகத்துல இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் இப்படிதானே இழுத்து 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 விடுறீங்க. பெண்மைக்கு மரியாதை கொடுத்து இப்போது செல்லுகிறேன். மீண்டும் வருவேன், அசத்துவேன்.